டைரக்டர் சிவா அவர்கள் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல தான் ஒரு கிழவி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, ரொம்ப தைரியமா ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு கிழவின்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த கிழவி ஞாபகம் வந்தாங்க? எனக்கு ஊர்ல இருக்க எங்க அப்பத்தா அம்மத்தா எல்லாத்தையும் ஞாபகம் வந்தது. ஏன்னா இந்த கிழடு கட்டை ஊர்ல விரட்டி விரட்டி அடிப்பாங்க. அவங்களால ஓடவும் முடியாது. என்ன செய்வாங்க, ஒரு விளக்கம் அதை இப்படி எடுத்தாங்கன்னா, ஏய் நில்றா நில இங்க இருந்து விட்டாங்கன்னா ராக்கெட் மாதிரி விடுவாங்க விளக்குமாறு. அப்படி எங்க அப்பத்தால என்னை அப்படிதான் விரட்டும். ஏன்னா அந்த அளவுக்கு சேட்டை, திட்டு 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 ஓடி போய் மரத்துல ஏறுறது, மரத்துல இங்கிட்டு போய் கருவலங்காட்டுக்குள்ள ஓடுறது, அவங்களுக்கு பயம். பேரம் பேத்தி எங்கிட்டாவது அடி போட்டு அவங்க வந்து திட்டுறதுக்காக தெரியல, பேரம் பேத்தி எங்கிட்டாவது போய் விழுந்துருவாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல தான் விரட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிழவிதான். ஆனா இது பவர்ஃபுல்லான கிழவி. அதுல டைலாக் பாத்தீங்களா, இது மாதிரி சத்த பத்தியா, அம்புட்டும் பல எனக்கு சக்கரை பிரசரு எதுவும் இல்லை, அம்புட்டும் பிள்ளை அப்படின்னு செம்ம டைலாக். அந்த கிழவிக்கான எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. நம்ம பார்த்தது தானே, பார்த்தது கேட்டது. முடிஞ்ச அளவு என்னுடைய பாடல் வரிகள்ல நான் என்ன நினைப்பேன்னா, நம்ம கிராமத்து வார்த்தைகளை நிறைய சேர்க்கணும், நிறைய விஷயங்களை சேர்க்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய அழிஞ்சிக்கிட்டு வருது. எல்லாம் கிராமத்துல பார்த்தீங்கன்னா நாகரிகமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூரா நாகரிகமா அப்படியே போயிடுறாங்க.